Hi friends, welcome to our channel HowToFinally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டிற்கு நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் என்னேபிள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்திலோ அல்லது ஆல்ரெடி இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர் ஐடி நீங்கள் மறந்துட்டாலோ அல்லது புதிதாக நீங்கள் நெட் பேங்கிங் பதியும் போது அதில் கஸ்டமர் ஐடி கேட்கும். அந்த கஸ்டமர் ஐடி நீங்கள் மறந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்லைன் மூலமாக அந்த கஸ்டமர் ஐடியை நாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியானது தான். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க் நெட் பேங்கிங் சைட் வந்துக்கோங்க. வந்தீங்க அப்படின்னா அதனுடைய லாகின் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் தான் நம்மளுடைய க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாகின் பண்ணுறதுக்கு உண்டான பேஜ். இதில் நம்ம லாகின் பண்ணும் பொழுது நமக்கு இந்த லாகின் ஐடி கஸ்டமர் ஐடி அப்படின்னு கேட்பாங்க. அது நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இதற்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபர்கட் கஸ்டமர் ஐடி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்கட் கஸ்டமர் ஐடி அப்படின்னு போட்டு உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்திருக்கும். இதில் enter the below details to view your customer ID அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அடிக்கணும். இதில் உங்களுடைய நம்பர் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஐஎஸ்டி கோடு கேட்கும். நமக்கு இந்தியாவுக்கு 91 அப்படின்னு கொடுத்துரும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் நம்பர், உங்களுடைய பேன் கார்டு நம்பரை இங்கே கேபிட்டல் லெட்டர்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் லெட்டர்ஸில் இப்படி டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர் ஐடி உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும். இது மட்டும் இல்லை, இது வேறு சில வழிகள் மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய வெல்கம் கிட்டில் இது மென்ஷன் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. தி கஸ்டமர் ஐடி இஸ் மென்ஷன் இன் தி வெல்கம் லெட்டர் அண்ட் செக் புக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனா போதும். கஸ்ட் ஐடி அப்படின்னு போட்டு 56161600 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு அனுப்புனீங்க, எஸ்எம்எஸ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான கஸ்டமர் ஐடி அதாவது லாகின் ஐடி உங்களுடைய எஸ்எம்எஸ்க்கு திரும்ப ரிப்ளை அனுப்பிடுவாங்க. இப்படி தாங்க நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதனுடைய கஸ்டமர் ஐடி நம்ம ஆன்லைன் மூலமாக ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் எதுவும் குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.